சிவகார்த்திகேயன் தரப்பில் சுமார் 50 யூடியூப் சேனல்களை பட்டியலிட்டு அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இதில் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஜனநாயகன் படத்தை பற்றி எதிர்மறையாகவும், சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தை பற்றி நேர்மறையாகவும் பேச வேண்டும் என்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்றும் கூறப்படுகிறது. இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணையும் புதிய படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினி ஒரு முழுமையான குடும்ப கதையில் நடிக்க விரும்பியதைத் தொடர்ந்து சிபி வெறும் 2 வாரங்களில் ஒரு கதையை தயார் செய்துள்ளார். இது ஆக்ஷன் படமாக இல்லாமல் உணர்ச்சிகரமான குடும்ப திரைப்படமாக இருக்கும் என தெரிகிறது. இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு மகேந்திரன் மிக முக்கிய காரணமாக இருந்துள்ளார். அதே சமயம் சிபி சக்கரவர்த்தி ஏற்கனவே சிவகார்த்திகேயன் மற்றும் சுதன் கூட்டணியில் படம் பண்ண வேண்டியிருந்ததால் தற்போது சுதன் கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கைச் சான்றிதழ் கிடைப்பதில் பெரும் இழுபறி நீடிக்கிறது. படத்தில் ஒரு சண்டை காட்சியில் இருந்த வன்முறையை குழிக்கச் சொன்னதைத் தொடர்ந்து படக்குழு அதை சரிசெய்து சமர்ப்பித்தும் அதிகாரிகள் சான்றிதழ் வழங்காமல் தாமதித்து வருகின்றனர். ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாக வேண்டிய நிலையில் கடைசி நிமிடம் வரை சான்றிதழ் தராமல் இருப்பது தயாரிப்பாளருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்தியின் மார்சல் படப்பிடிப்பு நிலவரம். நடிகர் கார்த்தி தற்போது மார்சல் படப்பிடிப்பில் பிஸியாக உள்ளார். இன்னும் 48 நாட்கள் படப்பிடிப்பு மீதமுள்ள நிலையில் அதை விரைவில் முடித்துக் கொடுக்குமாறு கார்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த படத்தை தொடர்ந்து அவர் ஒரு நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கப் போவதே இதற்கு காரணம்.